19 சனிக்கிழமை எரேமியா தீர்க்கதரிசனம் 11வது அதிகாரம் 18 20 வசனங்கள். அதை எரேமியாவை கொல்ல சதி திட்டம் தீர்த்தார். அதை பற்றி 19வது வசனம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சதி திட்டம் தீட்டியதை அறியாதிருந்தேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறியை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெசியா அதே 53 பார்க்கிறோம். கொடைகளுக்கு பிடிச்ச ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் திறவாமல் இருந்தார். அவருடைய சத்தம் தெருவில் கேட்கப்படவில்லை. இரண்டாவது, மரத்தை பழத்தோடு அழிப்போம், அவருடைய கனிகளோடு அவர் பெற்றிருக்கிற நிறைவு, அவருடைய இருக்கிற எல்லா கொடைகளையும் சேர்த்து அழித்து விடுவோம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அகற்றி விடுவோம். இந்த பழத்தை மரத்தை அழித்து விட்டு அவருடைய பெயரை அழித்து விட்டோம் என்றால் பெயர் மறைக்கப்படும், அவரை அகற்றிவிடும். அவர் பெயர் அப்பொழுது அந்த இறைவாக்கெல்லாம் வெளிப்படாது. அவர் பெயர் மறக்கப்படும் போது அவர் ஒன்றுமில்லாத போவார். ஆனால் நீதி என்றைக்கும் சாவார், உண்மை என்றைக்கும் நிலைத்திருக்கும். மறித்தது போல் ஆண்டவரை கொன்றார்கள், ஆனால் சொன்னபடி 3ஆம் உயிர்த்தெழுந்து நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் சாட்சி படுவார். I came to give witness to the truth. உண்மைக்கே சாட்சி பகர்ந்தேன், அதற்காகவே பிறந்தேன், அதற்காகவே வாழ்ந்தேன் என்று சொன்னார். ஆகவே தீர்க்கதரிசியை அவர்கள் ஒரு செம்மறியை போல அவரை கொன்று போட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிரசனத்தை என்றும் அழிக்க முடியாது. அது அடித்தது போல தென்பட்டாலும் அது மீண்டும் உயிர் பெற்று நிறைவு பெற்று கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலே அனைவரும் பங்கேற்கும் போது நமக்கு புது வாழ்வு அளிக்கப்படும். பொதுவாக இறைவாக்கினர்கள் ஊருக்கு வெளியே கொல்லப்படுவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே அப்படி நிறைவு பெறும்போது அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்று அவர் என்றும் வாழ்கிறவர்களாக அவர் உடல் பெயர் மறைக்கப்படுவதில்லை, உடல் சாவதில்லை, உயிர்ப்பும் உயிரும் நானே. ஒரு இறந்தாலும் வாழ்கிறார், இறந்தாலும் கொலை செய்யப்பட்டாலும் வாழ்கிறார், அவருடைய பெயர் மறைக்கப்படாது என்று நிலைத்திருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு அப்படின்னா நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும் போது நம்முடைய பெயர் மறக்கப்படாது, நம்முடைய பெயர் எடுத்து விடப்படாது. நாம் என்றும் வாழ்கிற மக்களாக இருப்போம், இறைவனை நிலைத்திருப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டி எங்களை அழிக்க நேர்ந்தால் உண்மை என்று சாகாது, நிறை உண்மையை நோக்கியே எங்களை பயணம் செய்வீர், எங்களை பாதுகாப்பீர், வழிநடத்துவீர். நாங்கள்